ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் வந்து கால பைரவர் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா லத்தேரிங்கிற ஊரில் இருக்குது. வேலூர்லேருந்து குடியாத்தம் போகிற வழி பஸ்ஸு வந்து வேலூர்லேருந்து குடியாத்தம் போகிற வழியில் லத்தேரிங்கிற கிராமத்தில் இது இருக்குது. அதாவது பரதராமி, பனமடங்கி, பள்ளத்தூர் அந்த மாதிரி போகிற வழியில் கிட்டத்தட்ட தான் இருக்குது இந்த கோயில். கால பைரவர் கோயில் சொல்கிறாங்க. இது ரொம்ப பழமையான ஒரு கோயில். கால பைரவர். இப்போ இந்த மலையை ஏற போகிறோம். இதுக்கு மேலே தான் போய் அந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்றது அங்கே போய் தான் பார்க்கணும். ஒரு சின்ன மலை தான், சீக்கிரமாக போயிடலாம். வாங்க போய் கால பைரவர் பார்ப்போம். இதுதான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலோடு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள், இந்த மலையினுடைய இது பாருங்கள், நல்லா இயற்கை சூழலோடு இருக்குது. இது ஒரு கல்லுலேயும் அவங்கவுங்க பேருங்களை பதிக்கப்பட்டிருக்கு. அந்த நாளில் யார் யார் ஒரு கல் குத்தாங்க இருக்குது, அதனால் அவங்கவுங்களுடைய பேருங்களை பதிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு கல்லுலேயும். இது ஒரு பழமையான கோயில் மாதிரி இது. இங்கே பாருங்கள், கொடுத்தவங்க பேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க.
யாருக்காவது மூலிகை தேவைப்பட்டால் இங்கே அதிகமான விஷ்ணு கரந்து நிறைய இருக்குது. இந்த மழை டைமில் நிறைய முளைச்சிருக்கு. விஷ்ணு கரந்த நிறையவே இருக்குது. இந்த படிக்கட்டு பூரா விஷ்ணு கரந்தியாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் யாருக்குன்னா மூலிகை தேவைப்பட்டாக்கா விஷ்ணு கரந்த ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். காடு ஃபுல்லாக மூலிகை தான். அதனால் ஒரு முக்கியமான மூலிகை இந்த விஷ்ணு கரந்த கிடைக்கிறது தான் கஷ்டம். இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இது என்னென்னா இன்னும் பூக்கலை. பூக்கிற டைம் இது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இதை பாருங்கள், நான் காட்டுறது தான் விஷ்ணு கரந்த. யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எடுத்துங்க. இது பாருங்கள், வாமுனி செம்முனி வண்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து சில பேர் வைத்தியத்துக்கு கூட பயன்படுத்துவாங்க, மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த வாமுனி செம்முனி வண்டு அப்படிங்கிறது இது இருக்குது பாருங்கள். இது வந்து மாந்திரிகத்துக்கு ஏதோ பயன்படுத்துகிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் சொன்னார் எனக்கு, அதை காமிச்சேன் உங்களுக்கு. அது பாருங்கள், முன்ன ஊசி மருந்து இல்லாத காலத்தில் இந்த செடி தான் வந்து நாய் கடித்தா அந்த கடிப்பட்ட இடத்துல இந்த செடியை கசக்கி உப்பு 4 போட்டு கசக்கி அந்த பல்லு பட்ட இடத்துல இந்த செடியை தழைய வச்சு ஒரு வெள்ளை துணியால் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த எந்த கடிப்பட்டுச்சோ அந்த இடத்த தண்ணியில் நனைச்சி ஒரு 1 மணி நேரம் நிற்கணும். அந்த விஷம் பூரா அந்த தண்ணியில் கரைஞ்சி போயிடும். நாய் கடித்தா கடிப்பட்ட இடத்துல இந்த செடி தான் வைப்பாங்க. இப்போ அந்த வைத்தியம் யாரும் பண்ணுறதில்ல, ஊசி போடுறோம். இந்த மருந்து இல்லாத காலத்தில் நான் சொல்கிறது, இது பெரிய செடி, இதெல்லாம் காஞ்சி போய்க்குது. இப்போ துளுத்துக்குது மறுபடியும். இது பார்த்திங்கன்னா வெப்பால மரம்னு சொல்லுவாங்க. இதை வெப்பால மரம் வெட்டி போட்டால் அப்பால கேணி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காரம் வந்து விவசாயிங்க பயிர் பண்ணும்போது இந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டி போடுவாங்களாம். இது மக்கி இதோட காரம் நல்லா பயிருக்கு உரமாகும். ஆனால் இப்போல்லாம் யாரும் தழைச்சத்து யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க இயற்கை உரத்தை. இந்த வெப்பால மரம் எதுக்கு உதவுதுன்னா, இதை வந்து கிள்னா பால் வரும். இந்த தைல பாருங்கள், இந்த மாதிரி பால் வரும். வெப்பால மரத்துக்குலாம் இது மாதிரி பால் வரும். பச்சை பச்சேல்னு இருக்கும். இது எங்கேயாச்சும் சில இடத்துல இருக்கும், கிடைக்காது. இது கிராம பகுதியில் கிடைக்கும், உங்கள் ஊர் பக்கம் கிடைக்காது தெரியாது எனக்கு. இது என்ன செய்யணுனாக்கா, இது கூட வந்து ஆடு தின்னா பாலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதையும் அதையும் போட்டு நல்ல காசணும். அதாவது ஒரு மீடியமான பதத்தில் காய்ச்சி அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கின்னு காயம்பட்ட புண்ணுங்களுக்கு போடலாம், சீக்கிரம் ஆறும். அப்படி இல்லைனாக்கா இந்த உடம்புல தோல் சம்மந்தப்பட்ட அரிப்பு, ஒரு மாதிரி டாட்டாக கருப்பாக இருக்குது, அப்படியே சொரங்க மாதிரி வருது அப்படின்னாக்கா இந்த எண்ணெயை தடவுனாக்கா
சீக்கிரத்தில் குணமடையும். ஆனால் மாமிசெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து பலிக்காது. அதுக்காக மாமிச உப்பு அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தீராது. இது வந்து மேலுக்கு தடவுது. இதுலேயே இன்னொரு எண்ணெய் உள்ளுக்கு சாப்பிட்ற எண்ணெயும் இருக்குது. அது வந்து கருடக்கிழங்கு அதை வச்சு எண்ணெய் காய்ச்சி குடிக்கணும். அதெல்லாம் சாப்பிட்ணுனாக்கா கண்டிப்பாக மாமிசத்தை இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் மலை. கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு உக்காங்க. இதுதான் மேல்புறம். மலை மேலே கோயில் இருக்கிற இடம் இதுதான். இந்த லொக்கேஷன் பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏதோ மேலே வேலை செஞ்சுக்கிறாங்க நினைக்குது. எல்லோரும் இங்கே வந்து காவல் தான், பைரவர் காவல். ஓகே ஓகே ஓகே, உங்கள் அனுபவத்தில் தாங்க முடியல. ஓகே 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 ஓகே, கம்னு கம்னு கம்னு. Don't touch. இதுதான் அந்த பைரவர் இருக்கக்கூடிய கோயில். இங்கே பக்கத்தில் முருகர் கோயில் புதுசாக கட்டினுக்கிறாங்க. இது உள்ள தான் பைரவர் சிலை இருக்கு. இந்த வேலை பாருங்க, இன்னைக்கு பூட்டி இருக்கு கோயில். பைரவர் சிலை.
இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் நிறைய பேர் விளக்கேற்றிருக்காங்க. இந்த விளக்கேற்றத்துக்காகவே இந்த இது கட்டப்பட்டிருக்கு இந்த தகுடில். இங்கே வந்து ஏத்தனை அகல் பூராவும் இப்போ தான் எல்லாம் புதுசாகவே இருக்குது பாருங்கள். இந்த இடம் பூரா அகல் விளக்கேற்றிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பஞ்சபாண்டவருங்க வந்து படுத்துட்டு போனதாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஊர் மக்கள் பேசிக்கிறது இது. பஞ்சபாண்டவருங்க இந்த பக்கம் வழியாக போக சொல்ல காட்டில் வனவாசம் இங்கே வந்து படுத்துட்டு போய்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டமி நவமி, அந்த அஷ்டமிங்கிற திதியில் தான் வந்து அந்த அன்னைக்கு நட்சத்திர அன்னைக்கு வந்து இங்கே அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அன்றைக்கி தானே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இங்கே நிறைய பேர் வந்து அந்த அஷ்டமியில் தான் வந்து இங்கே பூஜை பண்ணுறாங்க, விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா, சிவபெருமான் வந்து எடுத்த அவதாரத்தில் காலபைர அவதாரம் ஒன்று. காலபைரனில் இப்போ அது எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்க சிவபெருமான். இருந்தாலும் அந்த காலபைரன் அவதாரன்றது வந்து ஒரு முக்கியமானது. சத்துருக்கள் அழிக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் வியாபார ரீதியாக வந்து போகிறாங்க. வியாபாரம் சரியில்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து போகிறாங்க. திருமண தடையாக இருக்கிறவங்க வந்து போகிறாங்க. மற்றபடி மனோபயம், இந்த பில்லி சூனியன் ஏவல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து இந்த காலபைரவர்கிட்ட வந்து கும்பிட்டு போகிறாங்க. விளக்கேற்றிட்டு கோரிக்கையை வச்சுட்டு போகிறாங்க. அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து மறுபடியும் கும்பிட்றதா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காலத்தில் குகையாக இருந்திருக்குது. அப்புறம் ஆளுங்கள்லாம் வந்து இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயர் இங்கே காட்சி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதனுடைய உருவ அமைப்பு தான் இது மாதிரி காட்சி கொடுத்ததுனால அந்த உருவ அமைப்புக்காக அப்படியே இங்கே சிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போவாச்சும் சமயம் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறை அந்த கோயில் வந்து பாருங்கள். இது கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு சமயம் கிடைக்கப்போ கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள். இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது பாருங்கள். எப்போவுமே வந்து குளிர்ச்சியாகவே இருக்குது இந்த இடமும். நிறைய மலைகளில் வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும் பொதுவாக. அதாவது ஒரு சில இடத்துல வந்து அந்த குளிர்ச்சி தன்மை அதிகமாக தெரியுது. அதனால் சொல்கிறேன். குளிர்ச்சியாக இருக்க இடத்துல மட்டும் நான் அதை குறிப்பிட்டு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் சமயம் கிடைச்சா வந்து பாருங்கள். லொக்கேஷன் நல்லா இருக்குது.